இன்னைக்கு தேமுதிக விஜயகாந்த் எங்கே தான் இருக்காருன்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அதிமுகவுக்கும் தண்ணி காட்டுறாரு. நம்ம முடிஞ்சியா கூட்டணி பேச்சுவார்த்தை இதோட முடிச்சாச்சு. நேற்று தளபதி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரம் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களை நம்ம தேமுதிக கட்சியினுடைய சுதீஷ் அவர் தொடர்பு கொண்டு நான் திமுகவோட கூட்டணி வைக்க விரும்புகிறோம். இப்போ சாயந்தரம் நரேந்திர மோடி வந்துட்டு போன பிறகு அவர் என்ன பேசியிருப்பார்? அவர் சொன்னார், நாங்கள் கூட்டணி அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வரவில்லை, இப்பொழுது இடமில்லை, அவ்வளவு உங்களுக்கு சீட் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிறாரு. எப்படியாவது கொடுங்கள்னு கேட்குறாராம். எப்படியாவதுனா கொடுத்தவர்களிடமிருந்து மீண்டும் வாங்க முடியாது. அதனால் கூட்டணி முடிந்தது தான். இப்பொழுது ஏதாவது நீங்கள் எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும். தலைவர் வெளியூரில் இருக்கிறார், அவர் வந்த பிறகு வேண்டுமானால் சொல்லலாம். அப்பையும் பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க, தலைவர் வந்தால் தேமுதிகவுக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குன்னு சொல்கிறார், தலைவர் வந்த பிறகு இடம் இருந்தால் தலைவர் முடிவு செய்வார், அதை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. தெளிவாக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலையில். ஆனால் இன்னைக்கு பாருங்க, பாரத பிரதமர் கலந்துக்கிற அந்த கூட்டணி கூட்டத்தில் விஜயகாந்த் படத்தை காலையில் வைக்கிறான் 10:30 மணிக்கு, 11:30க்கு எடுக்கிறேன், திருப்பி 3:30க்கு வைக்கிறான், திருப்பி 4:30க்கு எடுக்கிறேன். நல்ல வேலை கிழிச்சு விடாமல் விட்டாங்க. எடுத்து திருப்பி வச்சு அப்புறம் 6:30க்கு வச்சாங்க. திருப்பி நரேந்திர மோடி போன பிறகு எடுக்கிறேன், கீழே தள்ளி விடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி பியூஷ் கோயல் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆலோசனை எது தேமுதிகவோட கூட்டணி நடத்துறது. இப்போ சொல்றாரு நரேந்திர மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையாக தானாக அருமையாக அமைந்த கூட்டணி. இதுவா போட்டோ வைக்க கீழே தள்ளி விட, போட்டோ வைக்க கீழே தள்ளி விட, இதுக்கு பேரா கூட்டணி? இது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணம் நடத்தினா ஒரு ஆள், கல்யாணத்துக்கு யாருமே வரல, நிறைய சோறாக்கி வச்சிருக்கான். என்னடா நம்ம கல்யாண பத்திரிகையெல்லாம் கொடுத்தோம், ஒரு வேளையும் சாப்பிட வரலையே அப்படின்னோன்னா ஒரு குரூப் சாப்பிட வந்திருக்கான். இருந்த சாப்பாடை பூரா அவனுங்களுக்கு போட்டு விட்டாங்க. போட்ட பிற்பாடு சொந்தக்காரங்க வர்றாங்க, எங்கடா போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தோம். உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? ஐயா அப்படியா? எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா கல்யாணம் பாருங்க, இன்னும் ஒழுங்காக நடத்துறியா இல்லையா? இங்கே பொண்ணு மாப்பிள்ளைய கடத்திடுவோம்டா அப்படின்னு ஒரே ரகலை பூவெல்லாம் பிச்சு எறிகிறான், டேபிளுக்கு இப்படிலாம் தூக்கி எறிகிறான். இந்த நிலைமை தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு. யாருமே கூட்டணி வைக்க வரவில்லை என்று சொன்னவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தோன்னே 7 சீட்டை தூக்கி கொடுத்துவிட்டு இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கறதா வேணாமான்ட்டு போய் அவர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, 2 வீட்டு நாய் கஞ்சிக்கு செத்தது மாதிரி. அதில் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி வைத்த பிறகு எப்படி நீங்க அதிமுகவை இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு கூட்டணி வச்சீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, நாளைக்கு என் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் சொல்வார். அவர் எப்படி சொன்னார்ன்ட்டு டிவியில் பார்த்தீங்களா? பாவத்தை பத்திரிக்காரன் கேட்குறாங்க, ஒரு அம்மா கேட்குது, எடப்பாடி பழனிசாமி கரப்ட் ஆர் நாட்? அவர் ஊழல் செய்தாரா இல்லையா? ஆமா இல்ல, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அதுக்கு அன்புமணி ராமதாஸ், நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்ல. திரும்ப அந்த அம்மா கேட்குது, எஸ் ஆர் நோ? வெரி குட் கொஸ்டின், நல்ல கொஸ்டின், ரொம்ப அருமையான கேள்வி. நாங்கள் வாத்தியாருக்கு எப்படி தான் சமாளிப்போம், பயிலிய திடீர்னு ஏதாவது தெரியாத கேட்டுருவாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்க முக்கிய 3 நகரங்கள் எது சார்ன்னு கேட்டேன் ஒருத்தன் திடீர்னு. அருமையான கேள்வி தம்பி, எப்பூரா அவ்வளவு அறிவுபூர்வமாக கேட்குற, உன்னைய மாதிரி யாராலும் இப்படி கேள்விலாம் கேட்கவே முடியாதுன்னா ரொம்ப நன்றி சார்னு உட்காந்துட்டான், பதிலே சொல்ல வாத்தாரு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கரப்டார் நாட்டுன்னா வெரி குட் கொஸ்டின்ட்டு பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் எப்படி கூட்டணி சேர்ந்தீர்கள், அவருக்கு தண்ணி கொடுங்க அப்படி இவர் வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு பத்திரிகை பேட்டி தோடு முடிந்தது என்று துண்டக்கானான் துணியக்கானா என்று அன்புமணி ராமதாஸ் ஓடியதை போலதான் எலெக்ஷன் முடிந்த பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அதிமுக கூட்டணி மக்களை விட்டு துண்டக்கானான் துணியக்கானா என்று ஓடப் போவது உறுதி. காரணம், கொள்கை இல்லாமல் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி.
இதுல அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்கள் 10 அம்ச கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் கொடுத்திருக்கிறோம். 10 அம்ச கோரிக்கை கொடுத்திருக்காங்க. என்னென்ன? நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்த வேண்டும், நியூட்ரினோ திட்டத்தை நிறுத்த வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், இது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். இப்படின்னு 10 கோரிக்கை. யார்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க? இபிஎஸ் ஓபிஎஸ் கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்குங்க, நாங்கள் கூட்டணி சேர்றோம். இது எப்படி இருக்குன்னா, 10 பேங்க் லாக்கர் சாவிகளை எடுத்து 5 பிரித்து 2 கொள்ளைக்காரர்கள்ட்ட கொடுத்து, பேங்க் லாக்கர் சாவி 200 பவுனும் 30 கோடி ரூபாய் இருக்கு ஒவ்வொரு சாவியிலையும். பத்திரமா வச்சிருங்க கொள்ளைக்காரர்களே. உனக்கு 5 சாவி, உனக்கு 5 சாவி. யாரு? இபிஎஸ் கிட்ட 5 சாவி, ஓபிஎஸ் கிட்ட 5 சாவி கொடுத்தா பேங்க்ல காசு இருக்குமா? கொள்ளைக்காரர்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பேங்க் லாக்கர் சாவியை போலதான் 10 அம்ச கோரிக்கையை இபிஎஸ் கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் கொடுத்த அந்த கேடுகட்ட செயல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக அமைச்சர்கள் என்ன பேசுவது என்ன செய்வது என்று தெரியாமல், முந்தா நாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு பேசுறாரு, எங்கள் அம்மாவை அல்வா கொடுத்து கொன்று விட்டார்கள். இப்ப புதுசா ஒன்று ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தது, ஒரு 1/4 கிலோ அல்வாவை திங்க சொல்லி சர்க்கரை அதிகப்படுத்தி கொன்று விட்டார்கள். எப்படித்தான் இதை முடிக்க போறாங்கன்னு தெரியல. அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு யார் தெரியுமா? இதுக்கு முக்கியமான காரணம், யாரை பிடிச்சா உண்மை வரும் தெரியுமா? ஓ பன்னீர்செல்வத்தை பிடிச்சி அன்றாயரோட நிப்பாட்டி இப்படி ஓங்கணும்னா அம்பட்டையும் கட்டிடுவார். மேட்ரு பூரா அங்கதான் இருக்கு. அதனாலதான் இதுவரை விசாரணை கமிஷன் ஆணையத்துக்கு வராம ஆயுதா வாங்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம். உயிரோடு இருக்கும் போது அந்த அம்மா நல்லது செய்யல, செத்த பிறகாவது இப்படியா? அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு, நடிகர்களை நம்பி 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 அவங்க நம்ம கட்சியை காப்பாற்றுவாங்கன்னு எண்ணி பேசி கொண்டிருந்தாங்க. அந்த மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசுனாங்க தெரியுமா? ரஜினிகாந்த் எங்களுடைய கட்சியை காப்பாற்றுவார். அவர் கரெக்டா 1 கிலோ மைதா மாவை வாங்கி அல்வாவை கிண்டி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு 1/4 கிலோ, ராஜாவுக்கு 1/4 கிலோ, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 1/4 கிலோ, வானதி சீனிவாசனுக்கு 1/4 கிலோ, 4 கிலோ பொட்டலம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாற்காலியில் நடிக அவர் தெளிவாக இருக்கார். ரசிகர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். கூட்டம்லாம் போட்டு என்னென்னமோ பேசி பார்த்தாரு. கடைசி அவர் பேசின வசனம் தான், எல்லாரும் நான் கூப்பிட்டேன்னு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் கூப்பிட்டதுக்காக வந்தது. நான் தமிழ்நாடு அரசியலில் என்ன செய்ய போறேங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பத்திரிக்காரங்களாம் பேப்பர் எடுத்துட்டு ரெடியாக இருந்தாங்க, மைக்கெல்லாம் அப்படியே பக்கத்தில் இருந்துச்சு. நீங்கள்லாம் போய் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். கரெக்டாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு பேட்ட படத்தில் நடித்து அவர் வேலையை அவர் பார்த்துட்டே இருக்கார். மண்டபத்துக்கு வந்தவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தலையில் துண்டை போட்டு காப்பாற்றுவார் நன்னு பேட்டையில் டயலாக் பேசிக்கிட்டு இருக்காருடா. அதுக்கு அடுத்து யாரும் முயற்சி பண்ணாங்க. திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறப்ப விசுவாசம் தலை அஜித் குமாரோட ரசிகர்கள் ஒரு 4 பேர் அந்த மேடைகிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனை வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே. பிஜேபிக்கு கிடைக்கிற ஒரு 500 ஓட்டையும் கிடைக்காம பண்றதுக்குன்னே 2 வாய் இருக்கு. ஒன்று தமிழிசை சவுந்தரராஜனின் வாய், இன்னொன்று ராஜாவோட வாய். 2 நார வாயும் இருக்கிற 500 ஓட்டையும் கெடுத்துடும். அஜித்குமாருடைய ரசிகர்கள் ஒரு 4 பேர் இங்க வந்து நின்ன உடனே, அஜித்குமார் ஒரு நல்ல மனுஷன், அவர் தாமரையை மலர வைக்கிறதுக்கு நாளையிலிருந்து உதவ போறாருன்றுச்சு. அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தார் அஜித்குமார். அவரை போய் அடுத்த நாள் ஒரு பக்கம் அறிக்கை, அம்மா பிச்சை எடுத்தாவது நான் பொழைச்சிட்டு போகிறேன், உன் கட்சியில் மனுஷன் சேருவானா, ஏற்கனவே சேர்ந்தவனே ஏன் சேர்ந்தவனு முழிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் கங்கை அமரன் போனார்,
அதோட திருப்பி ஓடியாந்தாரு. ஏன் போனேன்னு கேட்டதுக்கு தெரியாமல் போயிட்டேன்னாரு. ஏன் வந்தேன்னு தெரிஞ்சுதான் வந்தேன்னாரு. உங்க கட்சிக்கு மனுஷன் வருவானான்ட்டு விலகிட்டார். மலையாள நடிகர் மோகன்லால போய் அவர்கிட்ட போய் நீங்கள் நம்ம கட்சிக்கு வர்றீங்களா? அவர் நான் எக்ஸ்ட்ரா நடிகராக நடித்து 10 ரூபா சம்பளம் வாங்குவேனே ஒழிய பிஜேபிக்கு வரமாட்டேன்ட்டார். மம்முட்டியை போய் கேட்க போயிருக்காங்க. அவர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டார் ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டு. இவங்க இம்சை தாங்க முடியலடான். இது எப்படி இருக்குன்னா, ரோட்டில் ஒரு நாய் படுத்திருக்கான். கார் போச்சுன்னா அந்த நாய் கூடையே துரத்திட்டு வரும். எதுக்கு துரத்திட்டு வருதுன்னு அந்த நாய்க்கு இது வரைக்கும் தெரியுமா? பெரிய பெரிய காராக கூட துரத்தும். எது இன்னோவாவை துரத்துது, ஃபார்ச்சுனரை துரத்துது, ஸ்கோடா, பென்ஸ் காரையெல்லாம். இது வரைக்கும் எந்த நாயாவது ஒரு காரையாவது கைப்பற்றிருக்கா? சரி, கைப்பற்ற முடியலன்னு தெரியுதே, அடுத்து துரத்த வேணாம்னாவது முடிவு பண்ணுதா? குழியில் வந்து படுத்துட்டு திருப்பி அடுத்த கார் வந்து வான்ட்டு திருப்பி வந்து படுத்துக்கிறேன். எப்படி காரை துரத்துகின்ற நாய்கள் காரை பிடிக்காமல் மீண்டும் குழியில் வந்து கிடைப்பதை போலதான் இந்த பாரதிய ஜனதா ஒவ்வொரு நடிகர்களையாக அவர்கள் குதிரை ஏறுவதற்கு பயன்படுத்தி பார்த்தார்கள். எல்லோரும் அல்வா கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். நாய் குழியில் படுத்திருப்பதை போல ஒரு நிலை இந்த பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்றார், அம்மாவின் ஆன்மாவின் படி எங்களுடைய ஆட்சி நடக்கிறது. அம்மாவுடைய ஆன்மா சொல்லுதான் இவர்களுக்கு ஒன்னொன்னா. அம்மாவுடைய ஆன்மா நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அம்மாவோட ஆவி எதெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? அம்மாவோட ஆவி கூவத்தூரில் ஆடின டான்ஸை பார்க்குறாங்க. அம்மாவோட ஆவி அங்கே வர்ற அன்றாயரோட ஆடுறான் பாடுறா. டே யாரா இவங்கெல்லாம்? இவனுங்களுக்காடா நம்ம எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சான் அப்படின்ட்டு அம்மாவோட ஆவி பார்க்குது. அதுக்கப்புறம் அம்மாவோட ஆவி பார்த்து கண்ணீர் விட்டு அழுத காட்சி எதுன்னா, சசிகலாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் பேப்பரை கொண்டுகிட்டு ஒடியாந்து சின்னம்மான்னு காலில் விழுந்தாங்கல்ல, ஜெயலலிதாவோட ஆவி பார்க்குது. ஐயோ ஐயோ, இப்படிக்கு நன்றி கெட்ட பயல்களை நம்ம கூட வச்சிருந்திருக்கோமே, திடீர்னு மாறிட்டாங்களே. அம்மாவோட ஆவி எப்போ ரொம்ப ரத்த கண்ணீர் வடிச்சு தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் சமாதி முன்னாடி ஒரு தியானம் பண்ணார் பார்த்தீங்களா? அப்போ அம்மா உள்ள இருந்து பார்க்குது. டேய் ஐயா, யார்டடா நாடகம் போடுற? முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து தர்ம யுத்தம் பண்ணுறேன்னு நாடகம் போடுறியேன்னு அம்மாவோட ஆவி ஓபிஎஸ் பார்க்குது. அதை விட அம்மாவோட ஆவி வேதனைப்பட்ட காட்சி எது தெரியுமா? சின்னம்மா நடுவில் உட்காந்துருக்காங்க, அதுக்கு அடுத்து ஓ பன்னீர்செல்வம், அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இது ஓ பன்னீர்செல்வம், திண்டுக்கல் சீனிவாசன், சின்னம்மா 3 பேரும் வரிசையில் உட்காந்துருக்காங்க. ஓபிஎஸ் திண்டுக்கல் சீனிவாசனும் உட்காந்துருந்தவங்க திடீர்னு பார்த்தா காலில் என்னமோ நோண்டுற மாதிரி இருந்திருக்கு. யாரா அப்படின்னு பார்த்தா எதுவும் பாம்பு கும்பு வந்துருச்சான்னு பயந்துருக்காங்க. காலுக்கு அடியில் யார் பூந்து வர்றான்னா எடப்பாடி பழனிசாமி. எதுக்கானா சின்னம்மா காலை பத்துறதுக்கு பிடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அம்மாவோட ஆவி பார்க்குது. டேய் பாடாவதி நாயே, காலுக்கு அடியில் இப்படி பூந்து போய் கவரிய, நான் இருக்கப்ப என்ன உங்களை தவிர உலகமே கிடையாதுமான்னு சொன்ன, இப்படி மாறிட்டே ஐயான். அதுக்கப்புறம் அம்மாவோட ஆவி என்ன பார்த்துச்சுன்னா, டிடிவி தினகரனுக்கு தொப்பி போட்டு டி ஜெயக்குமார்லேருந்து ஓபிஎஸ்லேருந்து இது இபிஎஸ் எல்லாம் தொப்பிக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு ஓட்டு கேட்டு ஆர்கே நகரில் வர்றப்ப அம்மாவோட ஆவி பார்த்து, அதுக்குள்ளே இப்படி மாறிட்டீங்களாடா அப்படின்னு அம்மாவோட ஆவி இன்னைக்கு ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மாவோட ஆன்மாவின் வடி நாங்கள் ஆட்சி செய்கிறோம்ட்டு எடப்பாடி பழனிசாமி. அதை விட கேவலம், அம்மாவினுடைய படம் சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாது, அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டினால் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு மணிமண்டபத்தை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் சொன்னவர் யார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அம்மாவோட மணிமண்டபத்தை சட்ட ரீதியாக இடித்து தள்ளுவோம், படத்தை அப்புறப்படுத்துவோம், கொம்மா குற்றவாளி சொன்னது யார்? டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு தைலாபுரத்தில் போய் சோறு திங்கிறீங்களே, சோறு தானா அதுன்னு நான் கேட்குறேன். நான் அம்மாவுடைய படம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு சாப்பாடு போடுறாரு. இப்படியே சாப்பாடு போட்டா எவன் போட்டாலும் திம்பானாயா?
எங்க சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்க ஒரு சகோதரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா வான்னு கூப்பிடலன்னா அந்த இடத்துல இலையில கை வைக்காதியா. காரணம், மதியாதார் முற்றம் தலைவாசல் மிதியாம இருப்பது 4 கோடிக்கு சமம்னு ஔவையார் அன்னைக்கு சொன்ன அந்த கருத்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்னைக்கு கூட்டம் போட்டாங்க. நரேந்திர மோடி எப்படி பேசினாரு, எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா? அவர் பேச்சு வாயிலிருந்து தேன் அப்படியே ஊறுற மாதிரி இருக்கும், ஆனால் ஊறாது, ஊறுற மாதிரி இருக்கும். ரவையே இல்லாமல் வாயிலே உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நம்ம பாரத பிரதமர். அது எப்படித்தான் அந்த கலை அவர் கற்றுக்கிட்டாருன்னு தெரில. எங்கள் ஊர் மதுரை பக்கம் சொல்லுவாங்க பொம்பளையெல்லாம், அந்த ஆள் பக்கத்தில் போகாத, ரொம்ப மோசமான ஆள், ஏக்கா பேசியே புள்ள பத்துருவான்ப்பா அப்படிம்பாங்க. அது எப்படி பேசியே புள்ள பத்துருவான், அது பொம்பளைகளுக்கு தான் தெரியும். அதுதான் பாரத பிரதமர். 4.5 வருஷம் வாயிலேயே ஓட்டியாச்சு. இன்னைக்கு வந்து பேசுறாரியா, விவசாயிகளுடைய தேவைகளை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவோம். ஜூட்டு போல அதுக்கு யாரு மொழிபெயர்ப்பாளர்னா ஹெச் ராஜா. விவசாயிகளுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதுதான் என் முதல் கடமை. யாரு? ஹெச் ராஜா. இது மாதிரி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் பொய்க்கு அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? அது என்ன அண்ட புழுகு ஆகாச புழுகு? அண்டம் அப்படின்னா பூமி, அது வந்து உருண்டையாக தான் இருக்கு, ஆனால் வெளியில் பார்க்க உருண்டையாக நமக்கு தெரியாது. ஆனால் பூமி உருண்டை அப்படின்னு சொல்கிறது நமக்கு பொய் மாதிரி தெரியும். ஆனால் அண்டம் இருப்பது போல தெரியும், ஆனால் எங்கே முடியுது எங்கே தொடங்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் எவ்வளவு நீளமான பொய் அப்படின்ட்டு அண்ட புழுகும்பாங்க. ஆகாச புழுகு, ஆகாசம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இல்லை அங்கே ஒன்றும். அதனால தான் இருப்பதை இல்லாதது போல் சொல்லவும் இல்லாததை இருப்பது போல் சொல்வதும் தான் அண்ட புழுகு ஆகாச புழுகு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் 10 கோரிக்கை எங்க மோடி பக்கத்தில் வைக்கிறார். எது? நீட் தேர்விலிருந்து எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும், மேகதாது அணையை கட்ட விடாமல் தடுக்க வேண்டும். அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம்ல நரேந்திர மோடி. அவர் இப்படியே பார்த்துட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பெயர் வைங்க. அதான் கேட்டோம் நாங்கள். நீட் தேர்வுக்கு விலக்களிக்கணும்னு கேட்டாரே, பதில் சொன்னியா? மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பதில் சொன்னாரா? ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னாரே, அதுக்கு பதில் சொல்லலை. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பெயரை வைக்கிறது. இனிமேல் உள்நாட்டு விமானங்களில் தமிழிலும் அறிவிக்கப்படும். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம மத்திய அமைச்சருக்கு அண்ணனுக்கும் தெரியும். நான் சென்னையிலேருந்து லண்டனுக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸில் போன வருஷம். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த ஆங்கில அரசாங்கத்திற்கு சொந்தமான பிரிட்டிஷ் ஏர்வேஸ், சென்னை டு லண்டன். எப்படி அறிவிச்சாங்க தெரியுமா? சென்னையிலேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டில், பயணிகளுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு, நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் விமானம் சென்னையிலிருந்து லண்டனுக்கு சென்று கொண்டிருக்கிறது. உனக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் ஏர்வேஸில் தமிழில் அறிவிச்சுட்டாண்டா. அதே மாதிரி இலங்கை செல்லக்கூடிய அந்த விமானத்திலும் தமிழில் அறிவிக்கிறார்கள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தமிழில் அறிவிச்சுக்கிட்டு இருக்கான் 15 வருஷமா. ஆனால் சென்னையிலிருந்து மதுரைக்கு போகிற விமானத்தில் தமிழில் அறிவிக்க மாட்டாங்கண்ணா. அதை வந்து 4.25 வருஷம் கழிச்சு ஐயாருக்கு பார்த்தா மண்டல ஏர் இருக்கு, தமிழிலும் அறிவிக்கப்படும்.